வந்தே விருந்தாவனச்சரம் வல்லவீஜன வல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜெயந்தி விபூஷணம். கண்ணனுடைய பிருந்தாவன லீலைகள் பார்த்துட்டு இருக்கோம். அதுல 54வது ஸ்லோகம். அதாவது கண்ணனுடைய அந்த மயில்பீலி இருக்கே, அந்த பிஞ்சம் அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாரு இந்த ஸ்லோகத்துல. அனுஸ்ரவாணாம் அவதம்சபூதம் பர்ஹாவதம்சேன விபூஷயந்தி அதிவ்யயா சர்மதிருஷைவ கோபி சமாதிபாஜாம் அபஜத் சமாதி. இந்த இடத்துல கோபிங்கிறதுக்கு வந்து நம்ம யசோதைன்னு எடுத்துக்கலாம், இல்ல ஏதோ ஒரு கேனச்சித் வியாஜேன ஏதோ ஒரு கோபி பண்றா அப்படின்னுட்டு அவனுக்கு அலங்காரம் பண்றாங்கிற மாதிரி எடுத்துக்கலாம்னு. ஏன் அந்த குந்தி ஸ்துதியில பார்க்கும் பொழுது கோப்பியாததேன்னு சொல்ற இடத்துல வந்து கோபிங்கிற இடத்துல யசோதையை தான் சொல்றார். அதனால அவ காலங்கார்த்தால வந்து அலங்கரணம் பண்ணி விட்டு அனுப்புறா குழந்தைய. அத வந்து தலையில வந்து வைக்கும் பொழுது அந்த தலையே அதாவது இந்த பரக அவதம்சேன விபூஷயந்தி, அவனை வந்து கண்ணனை வேதங்களுக்கெல்லாம் மூலபூதமாக இருக்கக்கூடியவன், வேதங்கள்ல இருந்து நமக்கு வந்து அது வேதங்களினுடைய ஒரு ஒரு சூடாமணி மாதிரி இருக்கக்கூடியது உபனிஷத் பாகம். அந்த உபனிஷத் பாகமாக விளங்கக்கூடியது. அது அப்படியே உருவெடுத்து வந்தா எப்படி இருக்குமோ, இதுல கிருஷ்ணகர்ணாமிர்தத்துல உபனிஷத் அர்த்தம் உலூகலைய நிபத்தம்னு சொல்லுவார். அந்த உபனிஷத்தினுடைய அர்த்தத்தை கொண்டு போய் அங்க வந்து உரல்ல கட்டினா அவன் அப்படின்னுட்டு வர்ணிப்பார் கிருஷ்ணகர்ணாமிர்தத்துல. அந்த மாதிரி உபனிஷத் அர்த்தபூதமாக இருக்கக்கூடிய கண்ணனை வந்து அப்படி அலங்காரம் பண்ணும் பொழுது அப்படியே அந்த ஒரு கண்ணை வந்து கண் கொட்டாத பாக்குறாளாம். சமாதி நிலையை அடைஞ்சுட்டாங்கிற, சமாதிம் அபஜது. எந்த ஒரு சமாதி நிலைய வந்து எல்லாரும் வந்து திவ்யமான சக்ஷஸ்னால அடைவாளோ, இவ அப்படியே சாதாரண ஒரு கண்ணுனால, இந்த தோல்னால பண்ணப்பட்ட கண்ணுனால அப்படியே ஒரு சமாதியை அடைஞ்சாளே அந்த யசோதை அப்படின்னு ஆரம்பிச்ச உடனே, இந்த பரகாவதம்சம்னு உடனே அந்த மயில் தோகையினுடைய அலங்கரணம் எப்படி இருக்கு கண்ணனுக்குன்னுட்டு ஒரு தனியா ஒரு 3-4 ஸ்லோகம் அதுக்கு ஒதுக்கிட்டார் தேசிகர், இங்க அனுபவிச்சிருக்கார். அதனால கலாபினாம் கல்பித மால்ய பாவைஹி பத்ரைஹி ததா பத்ரல தேககாந்திம் அவாப்பிய சஞ்சாரித மாலம் ஆத்யம் சாயாத்மதாம் பிராபுரிவ அஸ்ய காவஹா. அஸ்ய காவஹா, இந்த நந்தனுடைய இதெல்லாம் இருக்கு, அல்லது கண்ணனுடைய இந்த பசுமாடெல்லாம் இருக்கு. அந்த பசுமாட்டுக்கு வந்து இப்ப என்ன ஆயிடுத்துன்னா, பின்னாடியே தொடர்ந்துட்டு போகிறதான் கண்ணனை சுத்தி 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 வருது. அதுகள் வந்து வெயில் சமயத்துல இந்த பசுமாடெல்லாம் என்ன பண்ணும், யூஸ்வலி ஒரு நல்ல நிழல் பிரதேசத்தை தேடிதான் போகும்னு பேரு. இங்க ஆனா பார்த்தா மாறுதலாக நிழல் பிரதேசத்துல போய் ஒரு இடத்துல உட்கார்றதுக்கு பதிலா கண்ணனுடைய பின்னாடி வர்றதான். ஏன்னா அவன் வந்து அந்த தமால விருட்சம் போல ஒரு நல்ல கருமையா இருக்கான், ஒரு பெரிய விருட்சம், அதனுடைய ஒரு சாயா நிழல் அது போல இருக்கிறதுனால உடனே இந்த மாடுகள்லாம் அவன் பின்னாடியே திரும்பி போகிறதா இந்த மாடுகள்லாம். இது வந்து பெரிய மரமோ, இது நடமாடும் நிழலோ அப்படின்னு நினைச்சுட்டு இந்த பசுமாடெல்லாம் அவனை தொடர்ந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு வர்ணிக்கிறாரு. இல்ல எங்க இருந்து கண்ணனுக்கு வந்து ஒரு ஒரு தமால விருட்சம் மாதிரி இருக்குன்னா, ஃபுல்லா கல்பித மால்யபாவைகி கலாபினாம். கலாபிங்கிறது இந்த இடத்துல அந்த கலாபகா அஸ்ய அஸ்தி கலாபி மயூரம், மயூரத்தினுடைய மயில்களினுடைய கல்பித மால்ய பாவைகி. இங்க பார்த்தீங்கன்னா கலாபினாம் பத்ரைகி, கலாபினாம் மயூரத்தினுடைய பத்ரைகி இலைகள், ஜென்ரலி பத்திரன எலம்போ இறகுகள். சோ இங்க நம்ம அதனுடைய அந்த ஃபெதர்ஸ் எடுத்துக்கணும் பத்திரங்கிறதுனால. இந்த அம்புகளுக்கு பத்திர பத்திரலம்னு ஒரு பேரு. ஏன்னா அதுக்கு வந்து அந்த பத்திர ஃபெதர்ஸை வச்சு கட்டுறோம் இல்லையோ, அது பறக்கணுங்கிறதுனால. அதனால அம்புக்கும் அந்த மாதிரி ஒரு இது உண்டு. பத்திரங்கிறது இந்த இறகுகள், அதுக்கு இருக்கக்கூடிய ரெக்க. கலாபினாம் தோகையுடன் கூடின மயில்களின் பத்ரைகி இறகுகளினால் அந்த மயூர பரகம் தாபி பிச்சம் இருக்கே, அவைகள் எப்படி இருக்குன்னா கல்பித மால்ய பாவைகி, அதை சுத்தி இப்ப வந்து ஒரு மாலை மாதிரி போட்டிருக்கா. அது போட்டதுனால கண்ணன் பேர்ல
ஏன்னா அங்கங்க மயில்கள் வந்து ஆடுறது, அந்த ஒரு கோபி அவனை அலங்காரம் பண்ணணும்னு ஆசைப்படுறா, சில பேர் அதை மாலையா தொடுத்து மேல போடுறாளோ என்னமோ. கல்பித மால்யபாவைகி, இல்ல தலையில வைக்கும் பொழுது அது வந்து மேல தலைக்கு வச்சிருக்கிற பூ மாதிரி இருக்கு அந்த மயில் தோகை. அதனால கல்பித மால்யபாவைகி கலாபினாம் பத்ரைகி, அந்த மயிலினுடைய ரெக்கைகள்னால அப்பொழுது ததா அந்த காட்டுக்கு அழிஷன் போகும் பொழுது பத்ரல தேக காந்திம் அவாப்பிய, பத்ரல தேக காந்திம், பத்ரல ஏராளமான இலைகள் கொண்டது, அப்படி அந்த மாதிரி ஒரு தேகத்தினுடைய காந்தி ஏற்பட்டது. இந்த பத்ரலங்கிற பதமே ஒரு வித்தியாசமான ஒரு பதம். பத்ரவதிங்கிற அர்த்தத்துல சொல்றார். பத்திரங்கள் நிரம்பி இருக்கக்கூடிய, பத்திரங்களை வைத்துக் கொண்ட, இலைகளை வைத்துக் கொண்டிருக்கும் ஒரு சரீரம், அந்த சரீர காந்தியை கொண்டவன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த தோகையினால அவனுக்கு ஒரு மாலை மாதிரி அலங்காரம் பண்ணப்போ பாக்குறதுக்கு என்னமோ அவன் பூரா வந்து ஒரே இலையினால அலங்கரணம் பண்ணி ஏற்கனவே கருமையாக இருக்கக்கூடிய ஒரு தேகம், அந்த தேகத்துல இன்னும் பச்சை பசேல்னு அந்த மயூர பிச்சத்தை வேற போட்டிருக்கா அந்த அவனுக்கு மாலையா. அது பாக்குறதுக்கு அவனுக்கு அதுல இருந்து வரக்கூடிய ரிஃப்ளெக்ஷன் அவனோட தேக காந்தியை இன்னும் ஜாஸ்தி அது வந்து கருமையா ஆக்கிறது. அப்போ சஞ்சாரித தமாலம் சாயாத்மதாம், சஞ்சாரித சாயாத்மதாம் அவாப்பிய, ஒரு சாயையினுடைய ரூபத்தை அடைந்து சஞ்சாரி தமாலம் ஆத்யம் இவ காவஹா பிராபுகு, இது வந்து நடமாடும் தமால விருட்சம் என்று நினைத்து கொண்டு இந்த மாடுகள்லாம் அவனிடத்தில் அடைந்தன, அதுபோல இருந்ததுங்கிற ஒரு உத்ரேக்ஷாதான். பிராபுகு இவ, கண்ணனம் விட்டு விலகிறதுக்கு ஆசை இல்லை, கண்ணன் பேர்ல அத்தனை பிரீத்தி இந்த பசுமாடுகளுக்கு. பசுமாடுகளுக்கும் இப்ப கண்ணனுக்கும் வந்து அந்த மாடை பார்த்து அப்படி ஒரு பிரீத்தி, அதனால அதை விட்டு அவன் நகரல, அவனை விட்டு அதுகள் நகரல. திரும்பி பார்த்தா ஃப்ளூட்டை வேற எடுத்துட்டு வாசிக்க ஆரம்பிச்சிருவோம், அதுகள் அப்படியே ஆன்னு கேட்டுட்டு நிக்க போறது. இத வந்து உத்பிரேட்ச பண்றது எப்படின்னா, வெயில் நேரத்துல ஒரு சாய நிழல் ரூபமாக அடைந்த இந்த கண்ணனை தமாலம் என்று நினைத்து அடைந்தனவோ அப்படின்னுட்டு ஒரு உத்ரேட்ச பண்றார். கலாபினாம் கல்பித மால்யபாவைஹி பத்ரைஹி ததா பத்ரல தேக காந்திம் சாயாத்மதாம் அவாப்பிய. அண்மையும் அப்படி போட்டுக்கணும். இங்க வந்து சஞ்சாரித சஞ்சாரி தமாலம் ஜங்கமம் தாபிச்ச விரக்ஷம் இவ, அந்த தமால விரக்ஷத்துக்கு வந்து தாபிச்சம்னு ஒரு பேரு. அப்படின்னா அதுக்கு நல்ல கருமையா இருக்கும்னு பேரு. அதுவும் தமால விரக்ஷத்தினுடைய ஒரு காடுன்னா இன்னும் அப்படியே காட அந்தகாரம், அந்த இடத்துல வந்து நமக்கு வித்தியாசமே தெரியாதபடிக்கே ஆயிடும். அப்படி சாயாத்மதாம் அவாப்பிய சாயாத்மதாம் பிராபுகு இவங்கிற, இது வந்து என்னமோ அந்த மாடெல்லாம் வந்து நிழலோட கூடினவைகளாக ஆன மாதிரி இருந்தது அப்படிங்கிற. இது அங்க இருந்து போட்டுக்கலாம், அது இங்க கூட போட்டுக்கலாம். பகவான வந்து நிழல் போல அவனுடைய தேகம் ஆனதுனால, அவன் வந்து நடமாடும் தமால விரக்ஷமா இருக்கிறதுனால, அந்த நடமாடும் தமால விரக்ஷத்தை இந்த அஸ்ய காவகா நந்தனுடைய இந்த பசுமாடுகள்லாம் அல்லது கண்ணனுடைய பசுமாடுகள்லாம் அவனை போய் இதனால அடைந்தது அப்படிங்கிற. கலாபினாம் கல்பித மால்யபாவைஹி பத்ரைஸ் ததா பத்ரல தேககாந்திம் அவாப்பிய சஞ்சாரித மாலம் ஆத்யம் சாயாத்மதாம் பிராபுரிவ அஸ்ய காவகா. சரியாக்கா? அடுத்தது விதன்வதா மான்மதம் இந்திரஜாலம் பிஞ்சேன தாபிஞ்ச நிபோ பபாசே அநேகரத்ன பிரபவேன தாம்னா ஷாராத்மனா சைலைவ இந்திரநீலகா. எல்லாம் ஒரே கருமையா இருந்ததுங்கிறத சொல்லி அது அப்படியே நிழல் மாதிரி இருக்குன்னு சொல்லி எல்லாம் ஆயிடுது. ஆனா இந்த மயில்பீலியினுடைய ஒரு விசேஷம் என்னன்னா, அதுல வந்து நிறைய நடுவுல வந்து வேற வேற கலர்ஸ் இருக்கும் இல்லையா? அப்போ பலவிதமான ரத்னங்களோட ஒரு மிக்சடா இருக்கக்கூடிய ஒரு பெரிய சஃபயர் மவுண்டன், இந்திரநீல கல்லுனால ஒரு பெரிய பர்வதம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்திரநீல கல்லு இவ இந்திரநீலகா சைலகா இவ.
இந்த கண்ணன் எப்படி இருக்கான்னா பபாசே அவன் பாசித்தான். எது போல ஒரு பெரிய இப்ப இந்திரநீல கல்லுனால ஆன ஒரு மலை மாதிரி இருந்தான். அதுல நடுவுல வந்து இந்த மயில்பீலியினால வந்து நடுவுல தேர் ஆர் மிக்சட் கலர்ஸ் வருது நடுவுல. அதனால ஷாராத்மனா ஷாராத்மனா அநேக ரத்ன பிரபவேன தாம்னா ஷாராத்மனா ஷாரான விசித்திரம்னு அர்த்தம். நடுவுல வந்து இட் இஸ் மிக்சட் அப்படின்னு அர்த்தம். வேரிகேட்டடா இருக்கு. இட் இஸ் அந்த ஒரு ஒரு வேரிகேட்டட் நேச்சர் அதுக்கு வந்திருக்கு. எதனால வந்திருக்குன்னா பலவிதமான ரத்னங்களினுடைய பிரபவம் அதிலிருந்து வரக்கூடிய தாம்னா பிரகாசத்தினால் ஷாராத்மனா தாம்னா விசித்திர பல விசித்திரமான ரூபத்தை கொண்ட ஒரு ஒரு காந்தியினால் காந்தியுடன் கூடின தாம்னா சகா இந்திரநீல சைலகா இவ ஒரு இந்திரநீல மலைய போல அந்த கண்ணன் இருக்கான். எதனாலங்கிறது தான் இங்க வந்து ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கு. மான்மதம் இந்திரஜாலம் விதன்வதா பிஞ்சேன தாபிஞ்ச நிபஹா ஷாராத்மனா இந்திரநீலகா இவ பபாசே. இவன் வந்து பிஞ்சேன தலையில அந்த பிஞ்சம்னா இது வச்சுட்டு இருக்கான், மயில் பீலி வச்சுட்டு இருக்கான். அந்த மயில் பீலி வந்து எப்படி என்ன காரியத்தை செய்யறதுன்னா மன்மதம் இந்திரஜாலம் விதன்வதா பிஞ்சேன. அந்த மயில் பீலிக்கு அட்ஜெக்டிவ் வந்து மன்மதனுக்கு உரியதாக இருக்கக்கூடிய இந்திரஜாலம் பலவிதமான அதாவது பார்ப்பவர்களுடைய மனசை வந்து மோகிக்க வைக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மேஜிக். அந்த மேஜிக்க பண்ற மாதிரி இருக்கான் இந்த மயில் பீலி. அது அந்த இறகு எப்படி இருக்கு, விதன்வதா எதையோ செய்யறது. என்ன செய்யறது? ஒரு இந்திரஜாலம் மேஜிக் பண்றது. மேஜிக்கினுடைய ஒர்க்கே என்ன? பாக்குறவனை ஏமாத்துறது தானே. பாக்குறவனை அடடா இவன் என்னடா பண்றான்னுட்டு ஒரு மோகிக்க வைக்கிற மாதிரி இருக்கக்கூடியது தானே இந்திரஜாலம்ங்கிறது இல்லையா? கன்ஃபியூஸ்ட் அபவுட் இது என்ன என்ன நடக்கிறது இங்கன்னே புரியாது. அப்படியே வெச்ச கண் வாங்காதன்னா நம்ம வந்து நம்மளை இழுத்துடுறது. ஒரு லைவ் மேஜிக் ஷோ எல்லாம் போயிருந்தேன்னா உங்களுக்கு தெரியும் அதனுடைய எஃபெக்ட். இங்க வந்து எப்படின்னா மன்மத சம்பந்தமாக இருக்கான். நம்மள வந்து இன்னதுன்னு தெரியாதபடிக்கு அப்படியே ஒரு மோகிக்க வைக்கக்கூடிய ஏதோ ஒரு அனிர்வச்சனீயமான ஒரு அழகை கொண்டதாக இருக்கும் ஒரு இந்திரஜாலம். மன்மதனுக்கு உகந்ததாக அல்லது மன்மத சம்பந்தி மன்மதம் நமக்கு பார்த்த உடனேயே ஒரு பிரீத்தி ஒரு பிரேமையை உண்டு பண்ணுகின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மோகம். மன்மதம் இத வந்து வேற வார்த்தை சப்ஸ்டிடியூட் பண்ணி நம்ம போடவே முடியாது அந்த இடத்துல. மன்மத சம்பந்தம் மனதை மன்மதன்னுங்கிற பேருக்கே எப்படி அதை வியுற்பத்தி எழுக்கணும்னா மனக மத்னாத்தின்னு அர்த்தம். மனச ஒரு கடையறதான். அதனால அவனுக்கு மன்மதன்னு பேரு. மனோபவகான மனதுல உண்டு பண்றது. இங்கே மனதை கடையக்கூடியதாக இருக்கும் ஒரு இந்திரஜாலம், ஒரு ஒரு மோகம். அந்த மோகத்தை விதன்வதா கொடுக்கின்ற பிஞ்சேன மயிலினுடைய இறகுனால் தாபிஞ்ச நிபகா. சரீரம் இப்ப எப்படி இருக்கு, பகவானுடைய தேகம் எப்படி இருக்குன்னா அந்த தேக காந்தி நல்ல தமால விருட்சம் போல ஒரு இதுவா இருக்கு. தாபிஞ்ச நிபகா அநேக ரத்ன இது பார்க்கறதுக்கு எப்படி பபாசே விளங்கினான் பிரகாசித்தான். இந்த கரும் நிறத்தை கொண்டவனாக கருமையான நிபகா ஒரு பிரகாசத்தை கொண்டவனான அந்த கண்ணன் பார்ப்பதற்கு அநேக ரத்ன பிரபவேன ஷாராத்மனா தம்னா பலவிதமான வஜ்ர வைடூரியம் மரகதம் இதனுடைய காந்திகள்லாம் யூஸ்வலி அதுல வந்து ஒரு கிரீன் இருக்கும், நடுவுல ஒரு ப்ளூ ஒண்ணு இருக்கும், ஒரு எல்லோஷ் ஆரஞ்சு என்னெல்லாமோ கலர் இருக்கும். அந்த மயில்பீலியினுடைய ஒரு பிக்சர் ஏதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதனால பலவிதமான ரத்னங்களிலிருந்து வரக்கூடிய ஷாராத்மனா ஒரு விசித்திரமான தாம்னா பிரகாசத்துடன் இந்திரநீல ஐந்திரநீலகா சைலகா இந்திரநீல கல்லினால செய்யப்பட்ட ஒரு மலை போல் சைலைவ பபாசே விளங்கினான் பிரகாசித்தான். விதன்வதா மன்மதம் இந்திரஜாலம் பிஞ்சேன தாபிஞ்ச நிபோ பபாசே அநேக ரத்ன பிரபவேன தாம்னா ஷாராத்மனா சைல இவ ஐந்திரநீலகா.
முகுஸ்பிருஷந்தி யசோதைக்கு இங்க வரார். அதனால முன்னாடி வந்து வேற ஒரு கோபின்னு எடுத்துக்கலாம். முகுஸ்பிருஷந்தி முமுதே யசோதா முக்தாங்கனா மோகன வாம்சிகேன மனிஷிணாம் மாங்களிகேன யூனா மௌளௌ திருதாம் மண்டன பரகமாலா. அந்த அலையில வந்து அந்த மயில் இறகனுடைய மாலைய அவன் போட்டுட்டு இருக்கான். மயில் பீலி மாலை, மண்டன பர்ஹ மாலாம். மண்டன அலங்கரண பொருளாக பர்ஹ மயில் தோகை, அந்த தோகைய வந்து தோகையிலேருந்து வரக்கூடிய அந்த ஃபெதர்ஸ் எல்லாம் ஒரு மாலையா அவன் போட்டுட்டு தலையில வச்சுட்டு இருக்கான். அது மொத்தமா கட்டி அப்படி அந்த கொண்ட மாதிரி போட்டு அதுக்கு அலங்கரணம் பண்ணும் இல்லையோ. அதனால அப்படி மௌளவ் திருதாம் தலையில் வைத்திருக்கக்கூடிய மண்டன பரக மாலாம், அந்த அலங்கரணமாக இருக்கக்கூடிய மயில் மயில் பீலி அந்த பர்கத்தினுடைய மாலை, அதை முகுஹு ஸ்பிருஷந்தி யசோதைக்கு தாங்க அதை தடவி தடவி பாக்குறா. அழகா இருக்கு அந்த குழந்தைக்கு. இது அந்த அலங்கரண பொருளுக்கு ஒரு அலங்கரணம். ஏன்னா கண்ணன் போட்டு இருக்கிறதுனாலதான் அது இன்னும் அழகா இருக்கு. அதனால அதை பார்த்து பார்த்து இது நம்ம கையில வச்சுட்டு இருந்தது தானா, இது இங்க வச்ச உடனே இன்னும் அழகா இருக்கு, அதனாலதான் தலையில இருக்கிறத தடவி தடவி பாக்குறா. இல்லைன்னா எத்தனையோ ஆத்துல விழுந்திருக்குமே, அலங்கரணத்துக்காக வச்சிருக்க கூடியதை வந்து தடவி பார்க்கலாம் இல்லையோ. அப்படி இல்லை, கண்ணன் தலையில அவன் வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த மயில் பீலியை தான் அவ தடவி பார்க்கறா. ஸ்பெசிபிக்கா மௌளவ் திருதாம், அவன் தலையில வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த இறகை, அந்த மயில்பீலிய முகுஹு ஸ்பிருஷந்தி திருப்பியும் திருப்பியும் அதை தடவி பார்த்து முமுதே சந்தோஷப்பட்டான். இது யாரு போட்டு இருக்கா தலையிலங்கிறதுக்கு கண்ணனுக்கு அட்ஜெக்டிவ் வாக்கு எல்லாமே. மனிஷினாம் மாங்களிகேன யூனா முக்தங்கனா மோகன வாம்சிகேன மனிஷினாம் மாங்களிகேன யூனா மௌளவ் திருதாம். யூனா திருதாம், இந்த ஒரு இளம் வயசுல இருக்கக்கூடிய அந்த பையன் இருக்கானே கண்ணன், அவன் தலையில வச்சுட்டு இருக்கான். சோ அவனால் தரிக்கப்பட்டது, அந்த இளைஞனால தரிக்கப்பட்டது. அந்த இளைஞன் எப்படி இருக்கான், முக்தாங்கனா, ரொம்ப ஒரு இன்னசென்டா இருக்கக்கூடிய அந்த பெண்களை மோகிக்க வைக்கும் ஒரு முரளிய வச்சுட்டு இருக்கான் கையில. வந்து ஒரு வம்சகாங்கரிச்சு வாம்சிகான்னாலே அது வந்து மோக ஜனகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு ஓ வாம்சிகம்னா ஷில்பம் அப்படி எடுத்துக்கிறார். யாருக்கு வந்து அந்த ஒரு பெண்களை மோகிக்க வைக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பர்டீஸ், ஒரு கௌசலம் எவனுக்கு இருக்கோ அப்படி எடுத்துக்கிறார். நான் வந்து இத முரளின்னு நினைச்சேன், வேணும்னு நினைச்சேன். ஓகே, அப்படி இருக்கக்கூடிய மனிஷினாம் மங்களிகேன நல்லோர்களுக்கு, புத்தி உள்ளவர்களுக்கு, யாருக்கு வந்து விவேகம் இருக்கோ, நித்தியானித்திய வஸ்து விவேகம் இருக்கோ, அல்லது இங்க மனிஷின்னா புத்தி உடையவர்கள்ங்கிறோம். எந்த விதமான புத்தினா பகவான வந்து ரசிக்கக்கூடிய ஒரு ஒரு புத்தி இருக்கிறவாள தான் இங்க சொல்லணும். கான்டெக்ஸ்டுவலா பார்க்கும் பொழுது சாதாரணமா வந்து மேத்ஸ் போடுற புத்திசாலியை பத்தி இங்க சொல்லலையே மனிஷின்னு. மனிஷின்னு சொல்றதே கண்ணனுடைய ஒரு உண்மையான ஸ்வரூபத்தை புரிஞ்சுட்டு இருக்கிறவாளுக்கு மாங்களிக்கேன க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கும் கண்ணன். அப்படி கான்டெக்ஸ்டுக்கு மாத்திக்கணும் நம்ம. முக்தாங்கனா மோகன வாம்சிகேன, வம்சகாங்கிறத வந்து ஷில்பம்னு எடுத்துட்டு அல்லது வம்சங்கிறத ஃப்ளூட்னு எடுத்துட்டு அந்த புல்லாங்குழலே ஒரு ஒரு ஷில்பமாக வைத்துக் கொண்டிருப்பவன். ஷில்பம்னா ஸ்கில். ஒன் ஹூ ஹேஸ் த ஸ்கில் ஆஃப் அ ஃப்ளூட், அதுக்கு வாம்சிகான்னு பேரு. யாரு வந்து ஃபிளாட்டிஸ்ட்னு பேரு, வாம்சிகா. சோ எவன் ஒருவன் அந்த புல்லாங்குழலை ஊதுவதில் ஒரு தேர்ச்சி பெற்றவனாக இருக்கிறானோ அந்த அப்படிப்பட்ட வாம்சிகா இதுல மேலும் சாதாரண ஒரு ஸ்கில்ல மாத்திரம் பிரகடனம் பண்ணல, இன்னசென்டா இருக்கக்கூடிய அந்த அந்த முக்த அங்கனா, அந்த அழகான பெண்மணிகள் இருக்காளே, ஆயர்பாடி சிறுமிகள், அந்த சிறுமிகளை மோகிக்க வைக்கும் ஒரு ஃப்ளூட் வித்வானா இருக்கான். மேலும் மனிஷினாம் மாங்களிகேன, தத்துவம் தெரிஞ்சவர்களுக்கு க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியவன், மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட யூனா கண்ணனால் தலையில் தரிக்கப்பட்ட அந்த பரஹா பீடம், அதை வந்து தடவி தடவி பார்த்து முமுதே சந்தோஷப்பட்டாள். இதுதான் கிரியாபதம் இங்க. முகுஸ்பிருஷந்தி, திருப்பியும் திருப்பியும் அதை தடவி பார்த்து கண்ணன் பேர்ல போட்டுட்ட உடனே இவ்வளவு அழகா இருக்கா அப்படின்னு அவ ரசிக்கிறா யசோதை.
முமுஸ்பிருஷந்தி முமுதே யசோதா முக்தாங்கனா மோகன வாம்சிகேன மனீஷினாம் மாங்களிகேன யூனா மௌளோத்ருதாம் மண்டன பரஹமாலா. அடுத்தது கிருதாஸ்பதா. அது மாலையா போட்டுக்கிறச்சு எப்படி இருக்குன்னா, கரெக்ட், பைட் பைப்பருங்கிறச்சு கொஞ்சம் அந்த ஸ்டோரி வேற மாதிரி இருக்கு, அதுக்காக சிரிச்சேன். சரி, கிருதாஸ்பதா கிருஷ்ண புஜாந்தராளே பிராலம்ப பரஹாவலிஹி ஆபபாசே விசுத்த ஹேமத்யுதிஹி அப்தி கன்யா ஷியாமாயமானா இவ ததங்க காந்தியா. கண்ணனுக்கு துளசி மாலைம்போமோ இல்லையோ, துளசிய தேவதையா பார்த்து அந்த துளசி வந்து பகவானை பூஜை பண்ணி அவன் வந்து பகவானுக்கு மாலையாகவே மாறுறா. எப்பொழுதுமே அவனோட ஒரு ஒரு சாமீப்பியம் இருக்கணுங்கிறதுனால துளசி தேவின்னுட்டு அதனுடைய மகாத்மியம் சொல்லி அவ எப்படி விரதம் இருந்து அவ சேர்ந்தா கண்ணனோட அப்படிங்கிற ஒரு மகாத்மியம்லாம் உண்டு, புராணங்கள்ல கதை உண்டு. இங்க வந்து கழுத்துல அவன் வந்து அந்த மயில் தோகையினுடைய ரெக்கைகள்லாம் சேர்த்து அதை மாலையா போட்டுன்னு இருக்கான். இப்போ அது பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, அப்படியே அவனுடைய மார்பு ஃபுல்லா வந்து இப்போ நல்ல கலரா மாறி எடுத்து. அது வந்து அப்தி கன்யா ஷியாமாயமானா இவன் ஆயிடுத்து. அவனுடைய அங்க காந்தியினால அப்படியே தங்கமயமா இருக்கக்கூடிய லக்ஷ்மி அவனுடைய மார்புல வாசம் பண்றவ இப்ப கம்ப்ளீட்டா வந்து அந்த தங்க கலர் போய் அவ கருமையா ஆயிட்டாளோ அப்படிங்கிற மாதிரி இங்க வந்து ஒரு உத்பிரேட்சா பண்றாரு இந்த இடத்துல. கிருத ஆஸ்பதா கிருஷ்ண புஜாந்தராளே, கண்ணனுடைய 2 புஜங்கள் இருக்கே அந்த ஆர்ம்ஸ், அதனுடைய அந்தராளம்னா புஜாந்தராளம்னாலே வக்ஷஸ்தலம்னு அர்த்தம். கிருஷ்ணஸ்ய புஜாந்தராளே, அவனுடைய வக்ஷஸ்தலத்தில், அதாவது 2 தோள்பட்டைக்கு நடுவுல வக்ஷஸ்தலத்துல கிருத ஆஸ்பதா ஒரு இருப்பிடத்தை ஏற்றுக்கொண்ட பிராலம்ப பர்ஹாவலிகி, தொங்கக்கூடிய அந்த பர்ஹ கண்டாபரணத்தினுடைய ஒரு ஒரு ஆவலி வரிசை இருக்கே, அந்த மயிலினுடைய மயில்பீலியினுடைய வரிசை இருக்கே, அந்த ஆவலி அது வந்து பிராலம்ப நன்னா நீண்ட தொங்கின் இருக்கு அவனுடைய தோள்பட்டையில இருந்து கீழே மார்பு வரைக்கும். சோ கிருஷ்ண புஜாந்தராளே கிருத ஆஸ்பதா, தன்னுடைய இருப்பிடம், ஆஸ்பதம்னா இருப்பிடம், ஸ்தானம், ஒரு ஸ்தானத்தை ஏற்றுக்கொண்டிருக்கும் அந்த மயில்பீலி மாலை அது எப்படி ஆபபாசே பிரகாசித்தது, எது போன்று பிரகாசித்ததுன்னா ததங்க காந்தியா விசுத்த ஹேமத்யுதிஹி அப்தி கன்யா ஷியாமாயமானா இவ ஆபபாசே. அந்த பர்ஹா மாலை இருக்கே, அந்த மாலை தான் லக்ஷ்மி. அது எப்படின்னா அப்தி கன்யா இவ ஆபபாசே, அப்தி கன்யா க்ஷீரசாகரத்தினுடைய பெண் போல அது பாசித்தது. நித்தியவாசம்னா பண்றா, ஸ்ரீஹி அனபாயினி ஸ்ரீஹி தானே அவ, அவனை விட்டு விலகாமல் இருக்கக்கூடியது. எந்த அவதாரம் எடுத்தாலும் அவன் இன்னொரு அவதாரம் பண்ணா எடுக்கலாம், எப்பொழுதுமே பகவான் கூடவே சக்தி ரூபமாக இருக்கக்கூடியவள் லக்ஷ்மி. அது லக்ஷ்மி தந்திரத்திலையும் பார்க்கலாம், நம்ம தேவி மகாத்மியத்திலிருந்து எடுக்கலாம். அதை எந்த ஒரு அவதாரமா இருந்தாலும் அவளை கண்ணனை விட்டு பிரியாதவள் ஸ்ரீஹி லக்ஷ்மி. இங்க இந்த மாலை போட்டு இருக்கிறத பார்த்தா அப்தி கன்யா க்ஷீரசாகர கன்யா, க்ஷீரசாகரத்திலிருந்து பிறந்தவளான அந்த லக்ஷ்மி ஸ்ரீஹி இருக்காளே, அவ விசுத்த ஹேமத்யுதி, தங்கம் போல மின்னுவோ அவ, விசுத்த பளிச்சுன்னு இருக்கக்கூடிய, ஒரு எந்த ஒரு கலப்படமும் இல்லாத, சேதாரம்லாம் இல்லாமல் இருக்கக்கூடிய தங்கம் எவ்வாறு மினுமினுக்குமோ அந்த மாதிரி ஒரு தியுதிகி பிரகாசத்தை கொண்டவள். இப்போ ததங்க காந்தியா, அந்த கண்ணனுடைய அங்கத்தினுடைய காந்தியினால் ஒரு ஒரு ஷியாமாயமான இவ, ஷியாமா இவ ஆச்சரதி, நல்ல ஒரு கரும் நிறத்தை கொண்டவள் போல் இந்த பர்ஹா மாலை பாக்குறதுக்கு வந்து லக்ஷ்மி மாதிரி இருக்கா. ஏன்னா அது கரெக்டா வக்ஷஸ்தலத்துல இருக்கு, வக்ஷஸ்தலத்துல இருக்கு. சரி, அப்போ லக்ஷ்மியா எப்படி அவளை சொல்ல முடியும், லக்ஷ்மியோ தங்க கலர் ஆச்சே, இங்க எப்படி கருப்பா இருக்கக்கூடிய அந்த பர்ஹா மாலை மாதிரி இருக்க முடியும்னு சொல்ல முடியும்னா, கண்ணனுடைய காந்தி மேல ரிஃப்ளெக்ட் ஆறுது, அத அவ ரிஃப்ளெக்ட் பண்றா. அதனால வந்து கருமையாக்கப்பட்டவளான லக்ஷ்மி போல் விளங்கிற்று.
லோகிதாதேகே இது வந்து அப்திகன்யா லக்ஷ்மிஹி இவ ஆபபாசே. இந்த பர்ஹாமாலா வந்து கிஞ்சித் கனக ருச்சிஹி பகுல ஷியாமலா இது ஏவம் உத்பிரேக்ஷா. அதுல வந்து கொஞ்சம் அங்க அங்க ஆமா அந்த கலர் கலரும் சேர்ந்துருத்து, ரெண்டு கலரும் அங்க சேர்ந்துருத்து, அவ்வளவுதான். ஆனா பகுல ஷியாமா அது அந்த நடுவுல அங்கங்க மத்த கலர்கள்லாம் வந்தாலும் அது குறைச்சல். அந்த டார்க் ப்ளூ அண்ட் கிரீன் தான் உங்களுக்கு அதுல வந்து ஜாஸ்தி இருக்கும். அதனால இவ வந்து அந்த அங்க காந்தி படும் பொழுது முழுக்க பூச்சா ஆகல, இன்னும் லக்ஷ்மின்னு டிஸ்டிங்விஷ் பண்ண முடியறது. ஆனாலும் அங்க அங்க வந்து முழுமையாக she has become totally கண்ணனாக ஆயிட்டா. அங்கனாம் அங்கனாம் அந்தரே மாதவஹா மாதவம் மாதவம் சாந்தரே அங்கனான்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. ஒரு பெண்ணுக்கு நடுவுல கண்ணன், ரெண்டு பெண்களுக்கு நடுவுல கண்ணன், ரெண்டு கண்ணனுக்கு நடுவுல ஒரு பெண்ணு. இப்படி ராசலீலையினுடைய ஒரு ஒரு சர்க்கிளை வர்ணிப்பர். அங்கனாம் அங்கனாம் அந்தரே மாதவா, ரெண்டு கண்ணனுக்கு நடுவுல ஒரு மாதவா. அதுக்கப்புறம் ரெண்டு இதுக்கு கண்ணனுக்கு பெண்களுக்கு சாரி ரெண்டு பெண்களுக்கு நடுவுல ஒரு கண்ணன், ரெண்டு கண்ணனுக்கு நடுவுல ஒரு பெண். இது ஒண்ணும் இல்ல, எல்லாருமே கிருஷ்ணமயமா ஆனத்தினால, அந்த சாயுஜ்யத்தை அடைந்ததுனால, சாமீப்பியம் சாரூப்பியம் அடைந்ததுனால இந்த பெண்ணுக்கு பக்கத்துல இருக்கக்கூடியது கோபி. ஆனா அத கோபியா அவ பார்க்கல, கண்ணனா பார்த்தா, சர்வாத்ம பாவத்துல பார்த்தா. அதனால அங்க லக்ஷ்மியும் வந்து விஷ்ணுவோட ஒன்றினத்தினால அவளை விட வேற யாருக்கு அங்க சாயுஜ்யம் ஏற்பட முடியும், சாரூப்பியம் ஏற்படும். அதனால கண்ணனுடைய அந்த கம்ப்ளீட் கலர் அவளுக்கு வந்துட்டாப்புல இருக்கு. சர்வாத்ம பாவத்துல இருக்கிறதுனால அந்த சாரூப்பியம் ஏற்பட்ட மாதிரி இருக்கு. கிருதாஸ்பதா கிருஷ்ண அவரே பார்த்து வேதாந்தேஸ்வரியே நேர்லயே பார்த்து இது பண்ணின மாதிரி இருக்கு கண்ணனோடு கதை. சரி, நீங்க இதோட சைமல்டேனியஸா நீங்க கிருஷ்ண கர்ணாமிரதம் எடுத்துட்டேன்னு நினைச்சுக்கோ, எங்களுக்கும் ஒரு சாயுஜ்ய பதவி கிடைக்கும். சரி. கிருதாஸ்பதா கிருஷ்ண புஜாந்தராளே பிராலம்ப பரஹாவலி ராபபாசே விசுத்த ஹேமத்யுதி அப்திகன்யா ஷியாமாயமானா இவ தது அங்க காந்தியா. ததுங்கிறது இங்க தஸ்ய கண்ணனுடைய அங்க காந்தியான்னு எடுத்துக்கணும். அந்த பெண்கள் பார்க்கிறா, கோபிகைகள்லாம் அவனை வந்து கண்ணனை எப்படி பார்த்தாங்கிறத வர்ணிக்கிறார். பார்க்கக்கூடிய அந்த பெண்களினுடைய முகத்தை கண்ணன் பார்த்தான். அது அடுத்த ஸ்லோகம். சாச்சீகிருதானி பிரணய திரபாபியாம் வியாவிருத்த ராஜீவ நிபானி ஷௌரிஹி சப்ரூ விலாசானி ததர்ஷ தாசாம் வக்திராணி வாசால விலோச்சனானி. தாசாம் அந்த கோபிகைகளினுடைய வக்திராணி முகங்களை ஷௌரிஹி ததர்ஷ கண்ணன் பார்த்தான். அந்த கோபிகைகளினுடைய முகங்களை பார்த்தான். அந்த முகங்கள் எப்படி இருக்குன்னா பிரணய திரபாபியாம் சாச்சீகிருதானி, அவன் முகத்தை வந்து ஒரு ஒரு ஆங்கிளா கீழே வந்து திருப்பின்னு இருக்கா. ஒண்ணு பிரணயம் ஆசை, அந்த கண்ணனை குறிச்சு அவளுக்கு இருக்கக்கூடிய ஒரு அனுராகம், அந்த பிரேமையினால சாச்சீகிருதானி அப்படி ஒரு ஒரு ஆங்கிள் அவ வந்து திரும்பிண்டு பாக்குறா கண்ணனை. பவுட் டவுனா, திரபா வெட்கம் வேற, கண்ணனை நேரடியா பார்க்கறதுக்கு அவளுக்கு முடியல, ஏன்னா ஆசை ஜாஸ்தி மிகுதியா இருக்கிறதுனால வெட்கம் வேற இருக்கு. சோ அதனால தலகுனிஞ்சவர்களாக இருக்கா. இது இந்த முகம் எப்படி இருக்குன்னா, இந்த காத்துல அசையும் பொழுது இந்த ஒரு தாமரை வந்து ஃபேசிங் டவுனா ஆகிறதோ இல்லையோ, அந்த மாதிரி இருக்கா இவளுடைய முகங்கள். வியாவிருத்த ராஜீவ நிபானி தானி வக்திராணி, அவளுடைய முகங்கள் பார்ப்பதற்கு வியாவிருத்த திரும்பின் இருக்கக்கூடிய அல்லது டவுன் ஃபேஸ்டா இருக்கக்கூடிய தாமரை புஷ்பத்தினுடைய ஒரு நிப பிரகாசத்தை கொண்டவைகளான அந்த முகங்கள். அதுல வந்து அந்த முகம் மேலும் எப்படி இருக்குன்னா சப்ரூ விலாசானி, ரொம்ப சுலபமான ஸ்லோகமான அழகாக வர்ணிக்கிறார். சப்ரூ விலாசம், புருவங்களை வந்து அவ அப்படி, ஏன்னா கண்ணனை வந்து அனுராகத்தை தெரிவிக்கிற மாதிரி இருக்கக்கூடியது. ஏன்னா அந்த கண்களே அப்படி பேசுறதும், பேசல, வாயிலிருந்து வார்த்தை வரல அந்த முகங்கள். வாச்சால விலோச்சனானிங்கிற, வாச்சால முகம் இல்ல, வாய் பேசிண்டே இருந்ததுன்னா வேஸ்ட்.
இங்க வந்து கண்ணு பேசுறது, கண்ணு அத்தனை விஷயங்களை வந்து சொல்றதா இங்க. என்ன திரியக்காக அவ பாக்குறா, ஓரக்கண்ணால கட்டாட்சத்தினால பாக்குறாவா கண்ணனை. பார்க்கும் பொழுது அந்த கண் பார்வையே அத்தனை பேசுறதான். சப்ரூ விலாசானி வேற, புருவத்தினுடைய ஒரு நெரித்தல்கள் வேற இருக்கு. அந்த புருவத்தினுடைய விளையாட்டுகளுடன் கூடின வாச்சால விலோச்சனானி. விலோச்சனம்ங்கிறது யூஸ்வலி இந்த முக்கண்ணனுக்கு சொல்லுவோம் விலோச்சனம்னு. ஏன்னா விரூபாட்சா விலோச்சனஹா அப்படிங்கறச்சு 3 கண்களை உடையவன்ங்கிறதுக்கு. இங்க வந்து விலோச்சனம்ங்கிறச்சு திரியக் அவலோகனம்னு எடுத்துக்கணும். அவள் இல்ல சாதாரணமா விலோச்சனம்னு கண்ணுன்னு எடுத்துக்கலாம். இல்ல அவ வந்து கீழ் நோக்கின பார்வை. ஏன்னா திரபா வெட்கம் பிரணயம் அனுராகம் ரெண்டுமே இருக்கிறதுனால இப்ப என்னன்னா தலை குனிஞ்சு இருந்தாலும் கண்ணு அவனை நோக்கிறது. அப்பதானே அவனால வந்து சொல்ல முடியும் இத்தனை பேசுறது அந்த கண்ணு அப்படின்னு. மொத்தமா கீழே தலைய குறிஞ்சுட்டான்னா கண்ணு தெரியவே தெரியாது. அது சாட்சி கிருதம், அதாவது ஒரு ஆங்கிளா கீழே வந்து திருப்பி இருந்தாதான் கண்ணை பார்க்க முடியும் கண்ணனால. அது அப்படி இமேஜின் பண்ணணும் நம்ம. சோ வாச்சால விலோச்சனானி, கண்கள் தெரியற மாதிரி தலைய குனிஞ்சுன்னு இருக்கா. மேலும் சப்ரூ விலாசானி, அந்த புருவங்கள் வேற விளையாடுறது. அப்படிப்பட்ட தாசாம் வக்திராணி, அந்த பெண்களினுடைய முகங்களை கண்ணன் ததர்ஷ பார்த்தான். சாச்சி கிருதானி பிரணயத்ரபாபியாம் வியாவிருத்த ராஜீவ நிபானி சௌரிஹி சப்ரூ விலாசானி ததர்ஷதாசாம் வக்திராணி வாச்சால விலோச்சனானி நிரங்குஷ ஸ்நேக ரசானுவித்தான் நிஷ்பந்த மந்த அலச நிர்நிமேஷான் வம்சேன கிருஷ்ணஹ பிரதிசம்பபாஷே வார்த்தாஹரான் வாமதிருஷாம் கட்டாக்ஷான். அவர்கள் பார்க்கிற பார்வைய வந்து பேசும் பார்வைன்னு சொன்னார். எக்கச்சக்கமா வந்து என்னமோ வாச்சாலன்னா யூஸ்வலி நிறைய பேசுறதுங்கிறதுக்கு தான் நம்ம வந்து வாச்சாலங்கிற பதத்தை யூஸ் பண்ணுவோம். வாயாடின்னு சொல்லல, அந்த மாதிரி அந்த வாச்சாலங்கிற பதம். பட் புச்சாலித்தனமா ஒரு இதுவா பேசுறது, ரொம்ப ஜல்பம் கிடையாது. விஷயங்களை தெரிவிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பேச்சு. அந்த பேச்சுக்கு இவன் பதில் சொல்லணுமே. பிரதிசம்பபாஷே கிருஷ்ணஹா பிரதிசம்பபாஷே ஹி ரிப்ளைடு. எதை வச்சுட்டு ரிப்ளை பண்ணா? வம்சேன பிரதிசம்பபாஷே, அவனுடைய புல்லாங்குழல்னால அவன் வந்து பதில் கூறினானா அந்த பெண்களினுடைய கட்டாட்சத்திற்கு. வாமத்ரிஷாம் வார்த்தாஹரான் கட்டாக்ஷானு வம்சேன பிரதிசம்பபாஷே. அந்த வாமத்ரிஷாம் அழகான கண்களை உடையவர்கள், வாம அழகு, வாமத்ரிஷாம் அழகான கண்களை கொண்ட அந்த பெண்களினுடைய வார்த்தாஹரான் கட்டாக்ஷான்னு, வார்த்தான நியூஸ், வார்த்தாஹரகான மெசஞ்சர்னு அர்த்தம். அவர் அந்த பெண்களினுடைய கட்டாட்சம் எப்படின்னா மெசஞ்சர் மாதிரி இருக்கான். பிரணய வார்த்தாவை சொல்ற மாதிரி இருக்கக்கூடிய கட்டாட்சம். ஏன்னா முந்தின ஸ்லோகத்திலேயே பிரணய திரபாபியாம்னு. அப்போ அது நிறைய பேசுறதுன்னு வேற சொன்னார். இப்போ இட் இஸ் கிவிங் எ மெசேஜ் ஆஃப் லவ் இல்லையா? அப்போ கட்டாக்ஷான், அந்த வாமத்ரிஷான் கோபிகைகளினுடைய அது என்ன மெசேஜ் இல்லையா, சந்தேசத்தை அனுப்புகின்றதாக இருக்கும் அந்த கட்டாட்சங்கள் இருக்கு. அவைகளுக்கு கண்ணன் புல்லாங்குழலினால் பதில் கூறினான். ஒருத்தர் மெசேஜ் கொடுத்தா நம்ம திருப்பி மெசேஜ் அனுப்பணும், ரிப்ளை அனுப்பணும். இவனும் ரிப்ளை அனுப்பிச்சான். அந்த முதல் 2 பதங்கள் வந்து இந்த கட்டாட்சங்களுக்கு தான் அட்வைஸ், அது அட்ஜெக்டிவ். நிரங்குஷ ஸ்நேக ரசானுவித்தம், அவளுக்கு வந்து அந்த ஸ்நேகம் அதுக்கு வந்து ஒரு கண்ட்ரோலே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்நேகம், ஆசை. சோ நிரங்குஷ தடங்கல் இல்லாமல், ஒரு அங்குஷம்னாலே ஒரு ப்ராடிங்னு இருக்கு, இல்லைன்னா யந்திரணம்னு சொல்றோம். அந்த ஒரு யானைய கட்டுறதுக்கு நம்ம வந்து அங்குசத்தை வச்சுட்டு தான் வந்து குத்துவான், அதுக்கேத்த மாதிரி தான் அது வந்து இட் இஸ் லைக் கண்ட்ரோலிங் ராட். இங்க வந்து இவாளுக்கு எந்த ஒரு கண்ட்ரோலும் கிடையாது. அதனால நிரங்குஷ, கட்டுக்கு அடங்காமல் இருக்கக்கூடிய ஸ்நேகம், ஆசை, பிரேமை. அந்த பிரேமையினுடைய ரசத்தினால் அனுவித்தானு, அதனால அப்படியே பூசப்பட்டவர்கள் அர்த்தம்.
ஸ்னேகம்ங்கிற பிரேம ரசத்தினால அனுவித்தன அப்படியே ஆட்கொள்ளப்பட்ட அந்த பெண்களினுடைய கட்டாட்சம் நிஷ்பந்த, அது அப்படியே அவனை என்ன தோள் கண்டார் தோளைய கண்டார்னு சொல்ற மாதிரி கண்ணனை பார்த்தாச்சு. பார்த்த மாத்திரத்துல அதுல அசைவே இல்லை, ஸ்பந்தன சலனம் இல்லை, ஸ்பந்தன துடிப்பு கூட இல்லாமல் இருக்கக்கூடிய கண்கள். நிஷ்பந்த மந்த, அதுக்குன்னுட்டு அப்படியே துருதுருன்னு அது அப்படியே பார்த்தா ஒரு ஒரு கம்ப்ளீட்டா ஒரு மந்தமா இருக்கு அங்க. மயக்கத்துல தேர் இஸ் ஒன், ஒரு மதத்தினுடைய ஒரு மயக்கம் இருக்குமோ இல்லையோ, அந்த மாதிரி மந்த அலச மெதுவா பாக்குறா. ஒண்ணு ஹரியே இல்லை அங்க, இவனை பார்த்துட்டு இருக்கணும், இதை தவிர வேற வேலை கிடையாது. அதனால ரொம்ப ஃப்ரீயா மெதுவா பாக்குறா, மந்தமா பாக்குறா. மந்தம்னாலும் ஒரு மந்த பார்வைங்கிறச்சு அன்ஹரீடு லுக், சீக்கிரம் சீக்கிரங்கிற மாதிரி இல்லாத மெதுவா ரசிக்கிறதுக்குன்னு உண்டான ஒரு பார்வை. அலசங்கிறச்சு சோம்பேறித்தனம்னு நம்ம யூஸ்வலி டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். இங்க எப்படி இவர் அர்த்தம் கொடுக்கிறாருன்னா, அலசங்கிறதுக்கு விரீடேன விஷயாத்து பிரத்யாவிருத்தி மந்தகா, விஷயங்கள்ல இருந்து ஒரு மற்ற விஷயங்கள்ல எல்லாம் ஈடுபடாமல் இருக்கக்கூடிய, தன்னுடைய அபீஷ்டத்தை முழுமையாகவும் பார்க்க முடியல, அதுல இருந்து கொஞ்சம் விலகிற மாதிரி இருக்கு, பட் அட் த சேம் டைம் பார்க்கவும் பார்க்கிறா. இப்படிதான் அந்த மந்த அலசங்கிறத டிஸ்கிரைப் பண்ணணும். மந்தங்கிறச்சே அதுல கம்ப்ளீட்டா மோகிச்சு இருக்கிறதுனால அந்த கண்ணனையே பார்த்துன்னு இருக்கா, வேற இடத்துல திருப்பணும்னு ஆசை இல்லை. அது பிரணயத்தினால வர்றது. பிரணயத்ரபாபியாமுங்கிற நூலை எடுத்துட்டே வாங்கும் அந்த ஸ்லோகத்துல இருந்து. ஆசையினால ஒருத்தரை பார்க்கணும்னா நேர கம்ப்ளீட்டா யூ வில் ஜஸ்ட் லுக் அட் தெம். அட் த சேம் டைம் உங்களுக்கு வெக்கம் இருந்ததுன்னா அந்த இடத்துல ஒரு தெர் இஸ் ஒரு லஜ்ஜை, அந்த லஜ்ஜையினால யூ வில் டேர்ன் யுவர் ஃபேஸ் அவே. ஆனா அந்த டேர்ன் பண்றச்சு ரொம்ப மெதுவா டேர்ன் பண்றா, சீக்கிரமா டேர்ன் பண்ணல. சோ அது நேர பார்க்கவும் பார்க்கறா, அந்த ஒரு லஜ்ஜையினால திரும்பிக்கவும் ட்ரை பண்றா. ஆனா அட் த சேம் டைம் எம கொட்டாம பாக்குறா. நிர்நிமேஷானு, ஒரு துடிப்பும் இல்லாமல் எம கொட்டாம, ஆனா அட் த சேம் டைம் பார்க்கவும் பார்த்துண்டு அதுல இருந்து விலகலாமா வேண்டாமாங்கிற ஒரு சஞ்சலமும் இருந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட கட்டாட்சங்கள், ஸ்னேக ரசத்தினால ஆட்கொள்ளப்பட்ட அந்த கட்டாட்சங்களுக்கு கண்ணன் பதில் சொல்றான். இந்த இந்த வம்சேன கிருஷ்ணஹா பிரதிசம்பபாஷேன்னு இருக்கு. நீங்க கிருஷ்ண கருணாமிருத்தம்னு உடனே ஒரு ஸ்லோகம் ஞாபகம் வருது, அதை எடுத்து சொல்லிடுறேன். அது ஐ முரளி, எனக்கு நீ போய் கதைய மத்தசாம் அப்படின்பர், என்னுடைய தசைய நீ போய் கொஞ்சம் அந்த கண்ணன்கிட்ட சொல்ல அப்படின்னு கேட்டுப்பார். ஐ முரளி முகுந்த ஸ்மேர வக்திராரவிந்த ஸ்வசன மதுர சம்ஞே. இது இது எப்படி இருக்குன்னா, இந்த முரளி அவனுடைய ஃப்ளூட்டை, அந்த ஃப்ளூட்டை பார்த்து ஒருத்தர் அட்ரஸ் பண்றார், ஐ முரளி, ஏ இதுவே புல்லாங்குழலே அப்படின்னு அதை கூப்பிட்டு சொல்றச்சு, உனக்கு உனக்கு தெரியாதது கிடையாது, அந்த முகுந்த ஸ்மேர வக்திர அரவிந்த ஸ்வசன மதுர சம்ஞே, அல்ல மதுர மது ரசம் ஜானாதி, மது ரசக்ஞேன்னு இருக்கணும். மது ரசக்ஞேன்னு இருக்கு. அந்த அவனுடைய கண்ணனுடைய அந்த வக்திரம் இருக்கே, ஸ்னேர வக்திரம், புஞ்சிரிப்புடன் கூடின அந்த முகம், அந்த முக தாமரை, அதிலிருந்து ஒரு ஸ்வசன, அதுல இருந்து ஒரு மூச்சு காத்து வரதோ இல்லையோ, அவன் புல்லாங்குழலை வாயில வச்சுக்கிறான், அந்த அதரத்துல வச்சுக்கிறதுனால அதுல அவனுடைய மூச்சு காத்துல இருந்து வரக்கூடிய ஒரு மது, அந்த மது உனக்கு தெரியும், இஸ் ப்ளோயிங் இல்லையா, அந்த வாயிலிருந்து வரக்கூடிய அந்த ஒரு சவுண்ட், விண்ட், ஸ்வசனம், அந்த மூச்சு காத்தினுடைய ஒரு மது ரசம் உனக்கு தானே தெரியும் புல்லாங்குழலே. அதனால துவாம் பிரணம்ய அத்ய யாச்சேங்கிற, அதுக்கு ஒரு பெரிய நமஸ்காரம். நீ உனக்குதான் அவன் வாயிலேருந்து வரக்கூடிய அந்த ஒரு இனிப்பினுடைய ஒரு ரசம் உனக்கு நன்னா தெரியும். துவாம் பிரணம்ய அத்ய யாச்சே, உனக்கு நமஸ்காரம் பண்ணி நான் உன்னை கேட்டுக்கிறேன். அதர மணி சமீபம் பிராப்தவத்தியாம் பவத்தியாம். அவன் அவனுடைய வாய்கிட்டக்கு அவன் எடுத்துட்டு போகும் பொழுது,
பிராப்தவத்தியாம் பவத்யாம். பெரிய ரெஸ்பெக்டோட அந்த முரளிய வந்து கூப்பிட்டு கேட்கிறான். அவன் என்ன பண்ணுவான்னா ஆசையா தன் உதடு கிட்டக்க கொண்டு போய் அவன் வைப்பான். வைக்கும் பொழுது அதுல இருந்து வர்ற சவுண்ட் எங்க போகும்? காதுக்கு தானே போகும். நீ அப்ப என்ன பண்ணு, நீ பேசு அவன்கிட்ட. பேசி என்னுடைய தசைய, என்னுடைய நிலைமைய ரகசியமா அவன் காதுல போய் நீ சொல்றியா? கதைய ரகசி கர்ணே மத்தசாம் நந்தசூனோ. அவன்ட்டு அவனுடைய காதுல போய் நீ ரகசியமா சொல்லேன். ஏன்னா உனக்கு தான் ஈஸியஸ்ட் ஆக்சஸ். உன்னை முதல்ல கொண்டு போய் அவன் வாயில வச்சுட்ட உடனே அவன் ஊதரிச்சு இந்த பக்கம் வரும் பொழுது காதுல தானே கேட்கும். அப்ப நீ ரகசியமா சொல்ல முடியுமோ இல்லையோ? ப்ளீஸ் என்னுடைய நிலைமைய போய் கொஞ்சம் சொல்லேங்கிற. ஐ முரளி முகுந்த ஸ்மேர வக்ராரவிந்த ஸ்வசன மது ரசக்ஞே துவாம் பிரணம்யாத்ய யாச்சே அதர மணி சமீபம் பிராப்தவத்தியாம் பவத்யாம் கதைய ரகசி கர்ணே மத்தசாம் நந்தசூனோ. அது கிருஷ்ண கர்ணாமிருதம் வந்து ஒரு ஒரு வேற ஒரு பியூட்டிஃபுல் இது. சரி, இதோட நிறுத்திக்கிறேன். வந்தே விருந்தாவனச்சரம் வல்லவீஜன வல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜெயந்தி விபூஷணம்.